வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ஏர்மேன் குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ஜாப், அதாவது அக்னிவீர் மாதிரி 4 வருஷத்துல திருப்பி அனுப்புற மாதிரி கிடையாது. இதுல நீங்க உங்களோட 57 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியில வந்தா கூட எக்ஸோரிஸ்மென்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க மற்ற கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் போய்க்கலாம். இதுல வந்து பென்ஷன் ஃபெசிலிட்டி உண்டு, கேண்டீன் ஃபெசிலிட்டி உண்டு, எல்லாமே உண்டு. ஓகே, நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஏர்மேன் ரெக்ரூட்மெண்ட் தான், பெர்மனன்ட் ஜாப் தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய, இல்லைனா டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 12th டிப்ளமோல என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிற நம்ம உள்ள பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள், ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததா இதுக்கான ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஸோ ஹைட் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. 152 சென்டிமீட்டர் மினிமம் இருந்தா போதுமானது. அது மட்டும் இல்லாம ஸ்பெக்ஸ் அலௌடு, அதாவது நீங்க கண்ணாடி யூஸ் பண்றவரா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், அலௌடு தான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த மாதிரி சவுத் ஸ்டேட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு காம்படிஷன் கம்மி. இந்த ஸ்டேட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் அதிகமான பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க தான் அதிகம். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லயுமே அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு தான் அதிகமான பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சிலபஸ் வந்து அந்த அளவுக்கு பரிச்சயமானது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த சிலபஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க கிடையாது. ஓகே, நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இதுல இருக்க போகுது. நீங்க ஜிடி எக்ஸாமுக்கு முன்னால இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆல்மோஸ்ட் இப்போ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கும். அதாவது ஒரு மாசம் தான் டைம் இருக்குது. ஒரு மாசத்துக்குள்ள மொத்த சிலபஸையும் இப்ப புதுசா படிக்க ஆரம்பிக்கிறவங்களால பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. இதுக்கு எந்த அப்ளிகேஷனும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்ரீயாவே எல்லாருமே வந்து இந்த ரேலியில டைரக்டா போய் கலந்துக்கலாம். ஓகே, இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் நீங்க பே பண்ண வேண்டாம். எல்லாருமே ஃப்ரீயா டைரக்டா போய் ரேலி அட்டன் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட், ரயில்வே ஆஸ்பிரண்ட் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இதுக்கான கரெக்டான எலிஜிபிலிட்டி இருக்குது. பிசிக்கல் உங்களால கிளியர் பண்ண முடியும். மெடிக்கலி ஃபிட்டா இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால இதுல வந்து செலக்ஷன் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஒவ்வொரு ப்ராசஸும் எப்போ நடக்க போகுது, அந்த ஒவ்வொரு ப்ராசஸுக்குள்ளும் என்ன நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீடைல் தான் பார்க்க போறோம். நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த டீடைல் அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிடுவேன். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தெளிவா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி எந்த ஒரு டவுட்டும் வராது. ஃபைனலா செலக்ஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ இதுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் டைம்ல வந்து 14,600 ரூபாய் பெர் மந்த் வந்து கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து 26,900 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு. ஓகே, இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வந்து இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இது போக இன்னும் நிறைய அலோவன்ஸும் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த 26,900 அப்படிங்கிறது வந்து 35,000க்கு மேல போகும். ஓகே, குவார்டர்ஸ் ஃபெசிலிட்டிஸ், அடுத்ததா வந்து ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்போ இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இதுல ஃபுட்டு ஃப்ரீ தான். ஓகே, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல வந்து எப்பவுமே வந்து அதுல சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து ஃபுட்டு ஃப்ரீ தான். அதே மாதிரி யூனிஃபார்மும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, அகாமடேஷனும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது நீங்க உங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களையுமே யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். அதே மாதிரி லீவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 90 நாள் லீவ் உண்டு. 60 days ஆனுவல் லீவ், அடுத்தது 30 days கேஷுவல் லீவ். ஸோ 90 நாள் வருஷத்துக்கு லீவும் இருக்குது. ஸோ தாராளமா லீவ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன் ஃபீஸுக்குமே வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க லீவுக்கு ஊருக்கு வர்றதுக்கு போறதுக்குள்ள அந்த அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறம் வந்து நீங்க ஆல் இண்டியா டூர் போனாலும் உங்களோட ஃபேமிலியோட போய்கிட்டு அந்த அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் கோட்டாவும் இதுல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க இதுல இருந்து வெளியில வந்துட்டு வேற எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கூட அதுவுமே உங்களுக்கு உண்டு. பென்ஷன் உண்டு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் உண்டு. பென்ஷன் இருக்கக்கூடியது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இந்த மாதிரி பெர்மனண்டா செலக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் சவுத்துல இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படின்னால காம்படிஷனும் கம்மி. நீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தா கண்டிப்பா மற்ற எக்ஸாமோட இதுல செலக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம 62.5 லட்சத்துக்கான குரூப் இன்சூரன்ஸுமே இதுல கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து மந்த்லி 3,200 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 57 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸை வந்து, அதாவது 20 இயர்ஸ்னா நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 20 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட 57 வயசு வரைக்கும் இதுல உங்களோட சர்வீஸை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஃபேஸ் ட்ரைனிங் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரேட்ல, நீங்க எந்த ட்ரேட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த ட்ரேட்ல வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரேட் வந்து அலாட் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, லட்சத்தீவு, இந்த இதுல இருக்கிறவங்க, இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்காரங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த ரேலி வந்து ஜனவரி 29, 2025 இருந்து பிப்ரவரி 6, 2025 வரைக்கும் நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால கொச்சின்ல, அதாவது மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோட், ஷெனாய்ஸ், எர்ணாகுளம், கொச்சியில வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க டைரக்டா போய் அட்டன் பண்ணலாம். முன்னாலேயே எந்த அப்ளிகேஷனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏர்மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்மனன்ட் போஸ்ட், ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் போஸ்ட். ஓகே, இதோட இந்த போஸ்டோட நேம் வந்து குரூப் ஒய் நான் டெக்னிக்கல் மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து அந்த 29ஆம் தேதி போய் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே வந்து இதுல 2 விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 12th மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்க, இன்னொன்னு வந்து டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ 12th மட்டும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிறவங்க வந்து ஜனவரி 29ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகி 30ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு நடக்கும். அதாவது நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஜனவரி 29, 2 நாள் இந்த ரேலி நடக்கும். ஓகே, அதாவது நீங்க ஒருத்தர் போய் அட்டன் பண்றீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 நாள் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ 29ஆம் தேதி நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க தமிழ்நாட்டுக்காரர் இல்லைன்னா கர்நாடகாரா இருந்தீங்கன்னா ஜனவரி 29, 2025 அன்னைக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அன்னைக்கு தான் உங்களுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகும். இது யாருக்கு? 10th +2 முடிச்சவங்களுக்கு. +2 முடிச்சவங்களுக்கு இந்த டேட்டு. ஓகே, ஸோ அந்த டேட்ல வந்து செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, அந்த 2 நாள்லயே வந்து மொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து சீக்கிரமாவே ரிசல்ட் வந்துடும், சீக்கிரமாவே நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இதுல மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் இன்னொரு நாள் நடக்கும். மற்ற 3 எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட், அடுத்து அதுல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும், அதுல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த 3 வந்து இந்த டேட்ல நடந்துடும். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போற அந்த ரேலியில வந்து இந்த 3 நடந்துடும். மெடிக்கல் எக்ஸாம் மட்டும் தனியா நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பின்னால பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து ஜனவரி 29ஆம் தேதி வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இது வந்து 10th +2 முடிச்சவங்களுக்கு. இதே 10th +2 முடிச்ச ஆந்திரா, கேரளா, அடுத்ததா பாண்டிச்சேரி, லட்சத்தீவுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி தான் ரிப்போர்ட் பண்ணணும். பிப்ரவரி 1, 2ல வந்து அவங்களுக்கான ரேலி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, அடுத்து அதே மாதிரி லட்சத்தீவு, இதுல எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி தான் ரிப்போர்ட்டிங் டைம். ஓகே, 4ஆம் தேதியில வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். 4, 5 இந்த 2 நாள் நடக்கும். இது வந்து டிப்ளமோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு. ஓகே, ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். டேட்டை வந்து கரெக்டா குறிச்சு வச்சுக்கோங்க. டிக்கெட் போடுறதா இருந்தா முன்னாலே போட்டு வச்சிருங்க. ஓகே, முந்தின நாளே ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க, அதான் நல்லது. ஏன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட், அடாப்டிவிட்டி டெஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னால நீங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்தாதான் இது வந்து நல்லா பண்ண முடியும். அதனால முந்தின நாளே போய் அங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில 10 மணி வரைக்கும் அலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து 9 மணி 9:30 போகலாம் அப்படிங்கிற நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாவே போறதுக்கு பாருங்க. 6 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப எலிஜிபிலிட்டி கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல 2 விதமா கொடுத்துருக்காங்க. +2 முடிச்சவங்களுக்கு ஒண்ணு, டிப்ளமோ பிஎஸ்சி இன் ஃபார்மசி. ஓகே, அதாவது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஃபார்மசியில டிப்ளமோ முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ஃபார்மசியில பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு குவாலிஃபிகேஷன், இது ஒரு குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்க வந்து 10th +2 தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, அந்த மாதிரி 12th முடிச்சவங்க, அதாவது +2 முடிச்சவங்க வந்து அன்மேரிடா இருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஆனா டிப்ளமோவோ பிஎஸ்சியோ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து அன்மேரிடா இருந்தாலும் பண்ணலாம், மேரிடா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ இந்த 12th குவாலிஃபிகேஷன்ல அன்மேரிட் கேண்டிடேட்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா 3 ஜூலை 2004க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 3 ஜூலை 2008க்கு முன்னால பிறந்தவராகவும் இருக்கணும். இந்த 2 டேட்டும் இன்க்ளூசிவ் தான். இந்த 2 டேட்ல பிறந்தவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ இதுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நீங்க அன்மேரிடா இருக்கிறீங்க, 12th கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா அப்ளை பண்ணலாம். 12thலயும் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பின்னால சொல்றேன். ஓகே, அதே மாதிரி இந்த டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சவங்க
அன்மேரிடா இருந்தா, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 3 ஜூலை 2001க்கு அப்புறமும் 3 ஜூலை 2006க்கு முன்னாலையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அன்மேரிடா இருந்தா பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி நீங்க மேரிட் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 3 ஜூலை 2001க்கு அப்புறமும் 3 ஜூலை 2004க்கு முன்னாலையும் இருக்கும். ஓகே. ஸோ மேரிட் ஆனவங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, அன்மேரிடா இருக்கவங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ஓகே. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே 2 விதமா கொடுத்துருக்காங்க. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி கிளியரா பார்க்கலாம். இப்போ இந்த 10th +2 முடிச்சவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, அவங்க வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். இந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப்ல படிச்சவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 12th உங்களோட மார்க் வந்து 50%க்கு மேல இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மட்டுமே வந்து 50%க்கு மேல இருக்கணும். 50%னா வந்து பாத்தீங்கன்னா 49.9 நான் அதை வந்து 15 எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இதுவுமே வந்து 49 தான் எடுப்பாங்க. அப்போ கண்டிப்பா 50 இல்லைன்னா 50க்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து டிப்ளமோவோ இல்லைன்னா பிஎஸ்சியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிப்ளமோ பிஎஸ்சி வந்து ஃபார்மசி அந்த ட்ரேட்ல தான் முடிச்சிருக்கணும். அதுல முடிச்சவங்க தான் எலிஜிபிள். நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன், அட்டன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஓகே. பிஎஸ்சி இன் ஃபார்மசி முடிச்சவங்க தான், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சவங்க தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அவங்களுமே ஃபர்ஸ்ட் 12th முடிச்சிருக்கணும். அவங்களுமே 12th வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் குரூப் வந்து படிச்சிருக்கணும். ஓகே. இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கணும். அவங்களுமே வந்து ஓவரால் 50% மேல எடுத்திருக்கணும். அவங்களுக்குமே இங்கிலீஷ்லயுமே வந்து 50% மேல இருக்கணும். அது போக அடிஷனா வந்து பாத்தீங்கன்னா வந்து டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து 50%க்கு மேல வந்து அவங்க மார்க் எடுத்திருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் அல்லது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அவங்களோட நேம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. நான் இதிலே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தனியாக வேகன்சி இருக்கலாம். இதில் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம், அவங்க செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அந்த குவாலிஃபிகேஷனை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்பரை நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். புரியலன்னா இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்ததா டொமிசில் ரெக்யர்மெண்ட். இதுல இந்த 4-5 ஸ்டேட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணலாம்னு இருக்குது. அப்போ அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. அது என்ன ப்ரூஃப்னு கேட்டீங்கன்னா டொமிசில் சர்டிபிகேட் தான். அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தான் டொமிசில் சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிடணும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வாங்கலன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அது இருந்தாதான் உங்களை உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க படிச்ச ஸ்கூலோ காலேஜோ வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்ட்டு தெரியல. ஆனா கண்டிப்பா நீங்க வந்து டொமிசில் சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிருங்க. இது வாங்குறது ஈஸி தான். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப்பவே அப்ளை பண்ணி வாங்கிருங்க, இது வரைக்கும் நீங்க வாங்கல அப்படின்னா. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட் வந்து உங்களோட ஹைட்டு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். அதே மாதிரி செஸ்ட் வந்து மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஹியரிங் வந்து கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு நல்லா 2 காதுமே நல்லா காது கேட்கணும். அதே மாதிரி டென்டல் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாது. 14 டென்டல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டா இருக்கணும். ஒரு பல்லு 2 பல்லு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பல்லு பாதி உடஞ்சிருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் 2-3 பல்லுக்கு மேல இல்ல, 3 பல்லுக்கு மேல இல்லைன்னா நிறைய பூச்சி பல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகே. கிளீன் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நார்மலா இப்போ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல எப்படி மெடிக்கல் டெஸ்ட் நடக்குமோ அந்த மாதிரி தான் இதுலயுமே நடக்கும். பிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதுல செக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஹைட் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க இதுல எலிஜிபிள் தான். அதுக்கான ஸ்பெசிபிகேஷன் இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஸ்பெக்ஸ் போடாம 6/36 வந்து உங்களோட விஷன் 2 கண்ணிலையுமே இருக்கணும். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 2 கண்ணிலையுமே 6/6 வந்து இருக்கணும். கலர் பிளைண்ட்னஸ் இதுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவரா இருந்தா ரேலி போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு உள்ள ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து டாக்டர்கிட்ட வாங்கிட்டு போகணும். இந்த நீங்க யூஸ் பண்ற ஸ்பெக்ஸோட அந்த ஸ்பெசிபிகேஷன் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி ஒரு கண் டாக்டர்கிட்ட, ஆப்தமாலஜிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு சர்டிபிகேட் மாதிரி எழுதி வாங்கிட்டு போகணும். அவரோட பிரிஸ்கிரிப்ஷன் சர்டிபிகேட்ல அவர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போகணும். அது வந்து நீங்க ரேலி அட்டன் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு உள்ள வாங்கியிருக்கணும். ஒரு 10 நாளுக்கு முன்னால வாங்குங்க, கரெக்டா இருக்கும். ஓகே. அதே மாதிரி இதுக்கு லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தா எலிஜிபிள் கிடையாது. ஸ்பெக்ஸே அலோடுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன் லேசிக் சர்ஜரி பண்ணணும்? தேவையில்லாம யாரும் பண்ணிட வேண்டாம். ஓகே. அடுத்ததான் நீங்க இதுல ரேலிக்கு போறப்ப என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு HP பென்சில், அதாவது ஒரு பென்சில். ஓகே.
ஒரு பென்சில் கொண்டு போகணும், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர் கொண்டு போகணும், ஒரு கம், க்ளூ ஸ்டிக், ஓகே, ஃபெவிஸ்டிக் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்டாப்லரும் கொண்டு போகணும், பிளாக், அடுத்ததா ப்ளூ பால் பாயிண்ட் பென் ரெண்டுமே கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ இது நீங்க தான் கொண்டு போகணும், அங்கே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஸ்டாப்லர், கம்மு, பிளாக், அதுக்கப்புறம் ப்ளூ பால் பாயிண்ட் பென் இதெல்லாம் நீங்க தான் வாங்கிட்டு முன்னாலே கொண்டு போகணும். அதே மாதிரி 10 போட்டோ வந்து கொண்டு போகணும், அன்அட்டஸ்டட். அதாவது அதுல வேற நீங்க அட்டஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து 10 போட்டோ இருக்கணும். அந்த போட்டோல கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தலையில வந்து தொப்பி எதுவும் போட்டிருக்க கூடாது, கேப் எதுவும் வச்சிருக்க கூடாது, கண்ணாடி எதுவும் போட்டிருக்க கூடாது. நீங்க நார்மலா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவரா இருக்கலாம், பட் நீங்க எடுக்கிற போட்டோல ஸ்பெக்ஸ் போட்டு எடுக்காதீங்க. ஓகே, நார்மலா எந்த செலக்ஷன் போனாலும் அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, லைட் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்கணும், முன்னால ஒரு ஸ்லேட்டை பிடிச்சி அந்த ஸ்லேட்ல உங்களோட நேம்னு போட்டு உங்களோட நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல. அடுத்ததா டிஓபி. டிஓபின்னா என்ன அர்த்தம்னா டேட் ஆஃப் போட்டோ. நீங்க என்னைக்கு போட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டு. இப்போ வந்து நீங்க இப்போ ஜனவரி 5ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5/1/2025 இந்த மாதிரி போட்டோ தான் நீங்க கொண்டு போகணும். இது பாஸ்போர்ட் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு 10 போட்டோ வந்து நீங்க கொண்டு போகணும். ஓகே, அடுத்து வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ஒரிஜினல் கண்டிப்பா கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒரு 4 காப்பி கொண்டு போகணும். செல்ஃப் அட்டஸ்டர்னா ஒன்றும் கிடையாது, நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்துருவீங்களா, இப்போ 10th மார்க் ஷீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுல ஒரு கார்னர்ல செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சரை போட்டு டேட்டை போட்டுருங்க. அவ்வளவுதான், இதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க ஒரு கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட கிரீனு கிட்ட சைன் போடுறவர்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. செல்ஃப் அட்டஸ்டேஷன் நீங்களே பண்றது தான். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்குமே ஒரிஜினலும் இருக்கணும், 4 செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி இருக்கணும். ஓகே, அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட் இருக்கணும். அடுத்ததா வந்து நீங்க பிஎஸ்சி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான பாசிங் சர்டிபிகேட் வந்து இருக்கணும். கண்டிப்பா டொமிசில் சர்டிபிகேட் இருக்கணும், அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து இருக்கணும். நீங்க ஆல்ரெடி எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசியும் நீங்க வாங்கியிருக்கணும். அடுத்து நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஏபி இல்லைனா சி சர்டிபிகேட் கண்டிப்பா வச்சிருந்தா கொண்டு போங்க. இது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. இதுக்கு போனஸ் மார்க் எதுவும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஓகே, கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டும் கொண்டு போங்க. அடுத்ததா ஆதார் கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும். ஓகே, சோ இது எல்லாமே ஒரிஜினல் பிளஸ் 4 செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் கொண்டு போகணும், மறந்துடாதீங்க. அடுத்ததா இதுல வந்து நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களோட காலேஜ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட், அவங்க திருப்பி தர மாட்டாங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல பிரின்சிபல்கிட்ட இருந்து நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும். அவருடைய இந்த கேண்டிடேட்டோட சர்டிபிகேட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே எங்களோட காலேஜ்ல தான் வந்து சப்மிட் பண்ணிருக்காரு, இங்க தான் டெபாசிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்க காலேஜ் பிரின்சிபல்கிட்ட வந்து நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கொண்டு போனா போதுமானது. இந்த சர்டிபிகேட்டும் கொண்டு போகல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னாலே இருக்கும். நான் நோட்டிபிகேஷன் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். அதுல இதை மட்டும் நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் தனியா ஒரு பேஜ்ல நீங்க எடுத்து அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நான் முடிஞ்சா தனியாவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு இது எல்லாருமே வாங்கணும். உங்களோட ஏஜ் வந்து 18 வயசுக்கு அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் எல்லாருமே வந்து இதை ஃபில் பண்ணி முன்னாலேயே கொண்டு போகணும். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம், அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் இல்லைன்னா கார்டியனுடைய நேம், அடுத்ததா ஃபாதர் மதர் இல்லைன்னா கார்டியனோட நேம். ஓகே, அடுத்ததா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். ஓகே, இதை ஃபில் பண்ணுங்க. அடுத்ததா இந்த இடத்துல சிக்னேச்சருங்கிற இடத்துல உங்களோட ஏஜ் வந்து 18 வயசை விட கம்மியா இருக்குது, 18 வயசை விட கம்மியா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேரண்ட் இல்லைன்னா கார்டியனோட சைன் தான் போடணும். அடுத்து அவங்களோட நேம் வந்து எழுதணும். அவங்க வந்து உங்களுக்கு என்ன தொடர்பு, அதாவது என்ன உறவு அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் வித் த கேண்டிடேட் அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபாதரா இல்லைன்னா மதரா அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா கார்டியனா அப்படிங்கறது வந்து எழுதணும். அடுத்து எந்த டேட்ல சைன் போட்டாங்களோ அந்த டேட். ஸோ இது வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுமே இதே மாதிரி அவங்களோட பேரண்ட்டை வாங்கினாலும் வாங்கலாம், இல்லைன்னா அவங்களே சைன் போடனாலும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களோட சைன் போடுங்க. உங்களோட ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்குன்னா நீங்களே சைன் போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த இடத்துல உங்களோட பேர் எழுதணும். யார் சைன் போடுறாங்களோ அவங்களோட பேர். இந்த இடத்துல வந்து செல்ஃப்னு போட்டுருங்க. ஓகே, நீங்களே சைன் போடுறீங்கன்னா அடுத்து எந்த டேட்ல சைன் போடுறீங்களோ அந்த டேட். ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ இதுவுமே நீங்க வந்து முன்னாலேயே ஃபில் பண்ணி கொண்டு போகணும். இது ஒரு காப்பி கொண்டு போனா போதுமானது. அடுத்ததா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் தான். அது எப்படி இருக்கும்னா எல்லாருமே 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து உங்களோட ஏஜ் 21 வயசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா
7 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். உங்களோட ஏஜ் வந்து 21 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 7 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நீங்க டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சி இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஏஜ் வந்து 21 வயசை விட அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 30 செகண்ட் கொஞ்சம் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கன்செஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததா 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும், 10 சிட்டப்ஸ் எடுக்கணும், 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துலயும் நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. ரன்னிங், புஷ்அப்ஸ், சிட்டப்ஸ், ஸ்குவாட்ஸ்ல வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது. இதுக்கு தனியா மார்க் எல்லாம் கிடையாது. ஸோ பிசிக்கல் டெஸ்ட்ல வந்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். யாரெல்லாம் பிசிக்கல்ல குவாலிஃபை ஆனீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டின்ல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல தான் பண்ற மாதிரி இருக்கும், ஆன்லைன்ல கிடையாது. ஓஎம்ஆர் ஷீட்ல கரெக்டான ஆன்சரை வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ராகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், மேத்ஸ், ஜிகே இந்த 3 சப்ஜெக்டும் சேர்ந்து ராகான்னு சொல்லுவாங்க. அதுல 30 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததா இங்கிலீஷ்ல மட்டும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 50 கொஸ்டின் இருக்கும். 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுல நீங்க இவ்வளவு டார்கெட் வைங்க, இவ்வளவு எடுத்தாதான் செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதாவது ராகால 30க்கு 25க்கு மேல எடுக்கணும். இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க்கே எடுக்கலாம், பட் இருந்தாலும் 20க்கு 18க்கு மேல எடுக்கணும். டோட்டலா 43 மார்க்குக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து இதுல ஃபைனலா போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இப்போ இதுல ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுப்பாங்க. தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ராங் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க, அட்டன் பண்ணாம விட்டுருங்க. அப்படி விட்டீங்கன்னா அதுக்கு வந்து 0 மார்க். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷுக்கு தான் இதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ். இங்கிலீஷ்ல வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க, 20 மார்க்குக்கு. இதுல பார்ட் ஆஃப் ஸ்பீச், அதாவது அதாவது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த வேர்டு வந்து நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்ல அதான் டீச் பண்ணிருப்போம். ஸோ நம்ம கோர்ஸ்ல கூடிய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இதை நீங்க ஈஸியா பண்ணிருவீங்க. அடுத்து எரர் ஸ்பாட்டிங், fill in the blank, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நேரேஷன் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான். பேசேஜ் ரீடிங்குமே இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிக்யூஆர்எஸ் அப்படின்னா 4 சென்டென்ஸ் வந்து தப்பான ஆர்டர்ல கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அதான் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி வொக்காபுலரியுமே உண்டு. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மிஸ்பெல்ட் எல்லாமே இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா அது போதுமானது. அந்த அளவுக்கு தான் இதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப டஃபாலாம் இருக்காது. 10th லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்ததா ராகா அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, அதாவது RAGA, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 3 சப்ஜெக்டும் சேர்ந்து இருக்கும். இதுல வந்து மொத்தமா 30 கொஸ்டின் கேட்கறாங்களா, அதுல ரீசனிங்க்கு தான் அதிகமான வெயிட்டேஜ். 15 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல 15க்கு 15 நீங்க எடுத்தாகணும். ஆப்டிடியூடுக்கு வந்து 8 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுலயுமே நீங்க 8க்கு 8 எடுத்தாகணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல 7க்கு ஒரு 5 எடுக்கிறது பாசிபிள். ஓகே, பட் இந்த 2ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும். இதுல எவ்வளவு மார்க் முடியுதோ அவ்வளவு எடுக்கணும். ஸோ இதுக்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் பாருங்க. ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும் பாத்துக்கோங்க. மற்றது படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அதே மாதிரி ரீசனிங்ல இவ்வளவு டாபிக் இருக்குது, இதெல்லாம் நம்ம கோர்ஸ்ல தெளிவா கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை மட்டும் நீங்க ஒரு வாட்டி பார்த்தாலே போதுமானது, கிளியர் ஆகும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் மட்டும் படிங்க. அட்வான்ஸ் மேத்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அரித்மெட்டிக் மட்டும் படிச்சா போதுமானது. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், டைம் ஸ்டூடெண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷன், ட்ரிக்னாமெட்ரி நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கடைசியில முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்பர் சிஸ்டம், அலிகேஷன் இதெல்லாமே வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சிலபஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்துருமேத்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. இது வந்து நீங்க 1 டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. இந்த கோர்ஸ்ல வந்து 2000க்கும் அதிகமான வீடியோஸ் இருக்குது. ஓகே, 2000க்கு அதிகமான பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்குது. நீங்க என்னென்ன வீடியோல பாக்குறீங்களோ அதுக்கான பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல படிச்சவங்க இது வரைக்கும் வெவ்வேறு விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு 1500க்கும் மேற்பட்ட பேர் வந்து இதுல செலக்ஷன் ஆகியிருக்காங்க. இதே ரெக்ரூட்மெண்ட்ல இதுக்கு முன்னால வந்தப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஈவன் இந்த நோட்டிபிகேஷன் அனுப்புனதே அதுல செலக்ட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் தான். இது நல்ல ஜாப். இதுல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆனீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே, அதனால நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி இதுல செலக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே,
ஸோ மொத்தமா இந்த கோர்ஸ்ல படிச்சவங்களே ஒரு 1500 பேர் கிட்ட செலக்ஷன் ஆயிருக்காங்க. இதுல எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாமே பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். நீங்க வந்து இப்பதான் ஒரு பிகினரா இருந்தா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு எக்ஸாமுக்கு தான் நீங்க இவ்வளவு ஃபீஸ் பே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த ஒரே கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கு. எஸ்எஸ்சில வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிலிட்டி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதே மாதிரி ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி, ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், அதே மாதிரி குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், இந்த மாதிரி எக்ஸாமுக்கும் அவைலபிளா இருக்குது. சிஏபிஎஃப்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட், அடுத்ததான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட், அந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதனால தான் நான் வந்து 3 இயர்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கோர்ஸை வந்து நீங்க செலக்ஷன் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கான சிலபஸ் எங்க இருக்கும், எந்த ஃபோல்டர்ல பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏர்மேன் குரூப் ஒய்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல வந்து இங்கிலீஷ்க்கு தனியாகவும் ராகாக்கு தனியாகவும் கொடுத்துருப்பேன். இதுல வந்து ராகாக்குள்ள வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தனியா இருக்கும், ரீசனிங் தனியா இருக்கும், மேத்ஸ் தனியா இருக்கும். இப்போ நீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களால வந்து மொத்த சிலபஸையும் ஒரு மாசத்துல கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாசத்துல இதுக்கான ரேலி ஸ்டார்ட் ஆக போது, எக்ஸாமும் அன்னைக்கு தான் இருக்க போகுது. ஸோ ஒரு மாசத்துல ஒரு ஸ்மார்ட்டான அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ரீசனிங்கை ஃபுல்லா முடிச்சிருங்க, இங்கிலீஷ் ஃபுல்லா முடிச்சிருங்க. இங்கிலீஷ்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கிராமர் ஃபுல்லா முடிச்சிருங்க. அதே மாதிரி அதுல வந்து ஒகாபுலரி இருக்கும். ஒகாபுலரியில வந்து பாத்தீங்கன்னா டாப் 100, டாப் 200ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிராமரை ஃபுல்லா முடிச்சிருங்க. அடுத்ததா ரீசனிங்கை ஃபுல்லா முடிச்சிருங்க. அடுத்து டைம் இருந்தா மேத்ஸ் வந்து பாருங்க, ஜிகே வந்து பார்க்காதீங்க, ஏன்னா ஜிகே நிறைய இருக்கு. டைம் இருந்தா மேத்ஸ்ல ஒரு 4 அல்லது 5 டாபிக் வந்து முடிங்க. ஒரு நாளைக்கு வந்து 8 இருந்து 12 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா தான் இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறீங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த டெஸ்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஆர்மிக்கும் ஒரே மாதிரி தான், நேவிக்கும் ஒரே மாதிரி. இப்போ நீங்க வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல எதுக்கு போனாலுமே இந்த டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இதுல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதுமானது, 28 நிமிஷம் தான். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவும் கொடுத்துருக்கேன். இதை நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னால பார்த்துட்டு போயிருங்க. இதுலயும் நீங்க குவாலிஃபை ஆகணும். இதுல ஃபெயில் ஆனாலும் உங்களை வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, இது வந்து அந்த ரேலி நடக்கிற ஃபர்ஸ்ட் டேவே இருக்கலாம், இல்லைன்னா 2ஆம் நாள் கூட இருக்கலாம். மேக்சிமம் ஒரே நாள்ல ரேலி கம்ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2ஆவது நாள் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியும் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்கலாம். அது போக இதுல குரூப் டிஸ்கஷன் மாதிரியும் வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு டாபிக்கை கொடுத்துட்டு அந்த டாபிக் ரிலேட்டடா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, அந்த டாபிக் ரிலேட்டடா ஒரு எஸ்ஸே எழுதுங்க, அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, அடுத்ததா வந்து மெடிக்கல் எக்ஸாம். மெடிக்கல் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025 தான் இருக்கும். அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா டேட் கொடுக்கல. அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கும். ஸோ மெடிக்கல் மட்டும் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. ஓகே, ஸோ மற்ற ரேலி எல்லாமே உங்களுக்கு வந்து கொச்சின்ல நடக்க போகுது. மெடிக்கல் எக்ஸாம் வந்து கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு வந்து இது இன்னொரு அட்வான்டேஜ் தான். மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்க தான் கோயம்புத்தூருக்கு வரணும், உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கம் தான், அப்படின்னால பிரச்சனை இல்லை. ஸோ மெடிக்கல் எக்ஸாம்ல வந்து எல்லா பாயிண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, இசிஜி எல்லாமே பார்ப்பாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செலக்ஷன் ஆகிருவீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க மெடிக்கல் போறப்போ இதெல்லாம் கவனமா இருந்துக்குவாங்க. உங்க பல்ல வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டு போயிருங்க. டீத் வந்து அதுல இருக்கக்கூடிய அழுகு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு போயிருங்க. அதுல சொத்த பல் அதிகமா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க வந்து எரேஸ் பண்ணிட்டு அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி போறதுனால ப்ராப்ளமானு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அப்படிதான் போகணும். அதே மாதிரி காதுல இருக்கக்கூடிய வேக்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு போயிருங்க, கிளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே ஷேவ் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பா குளிச்சுட்டு போங்க, மெடிக்கல் அன்னைக்கு குளிச்சுட்டு போங்க. ஓகே, அதே மாதிரி மெடிக்கல் வந்து 4 இருந்து 5 நாள் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படி நடக்காது, ஒரு நாள்ல கம்ப்ளீட் ஆகும். பட் 4 இருந்து 5 நாள் வரைக்கும் ஸ்டே பண்ற மாதிரி நீங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. நீங்க தான் வந்து அகாமடேஷன் எல்லாமே பார்த்துக்கணும், அதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே பொறுமையா தெளிவா சொல்லியிருக்கேன். யாருக்கும் எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். நீங்க வந்து நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னது நான் தான். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட்டுமே நான் கொடுத்துருக்கேன், சிலபஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க நம்மளோட ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுலயும் நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து செலக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை.
ஓகே. ஸோ அதை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.